ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு டிஃபன் தான் செய்யலான் இருக்கேன். காலையில் பார்த்தீங்கன்னா, எ சி ரவா கிச்சடி பண்ணியிருப்போம். இன்றைக்கி நான் சேமியா வச்சு கிச்சடி பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி மாவில் செய்வோம் இல்லையா, சந்தக செய்வோம் இல்லையா, இடியாப்பம் செஞ்சு செய்வோம் இல்லையா, அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு புழிய வேண்டாம், அரைக்க வேண்டாம். ஈஸியாக ஒரு பேக்கெட் சேமியா இருந்தாவே போதும். நம்ம அதே மாதிரி சேவை செஞ்சிடலாங்க. வெஜிடபிள் போட்டு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு காலை டிஃபனுக்கு இட்லி மாவு இல்லைன்னா இது செஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு சிம்பிளாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் மொதல் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கெட் சேமியா தாங்க வாங்கிடுறேன். கடையில் விற்கிது இல்லைங்களா, ரெடிமேட் சேமியா அதுதான் எடுத்திருக்கேன். இப்போது நான் இப்போ பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் நமக்கு கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணிங்க தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு குக்கரில் தண்ணி கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 இல்லை 1 விட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான காயாக இருந்தால் ஒரு விசில் இருந்தால் கூட போதுங்க. இப்போ பாருங்கள், நான் வேக வச்சு தண்ணியை நல்லா வடித்து வச்சுட்டேன். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம ஆறட்டம் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது சேமியா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் வடைச்சட்டி எதையோ ஒரு 2 சொம்பு நிறைய நம்ம ஒரு எவ்வளோ போடுறோமோ அதுக்கு 3 மடங்கு மேலே தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு கல்லுப்பு போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். இதுலேயே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் கூட போட்டுட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுது. இப்போ தேவையான அளவு நம்ம சேமியாவை அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் விட்டு ஒரு கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதி வந்தோடனே எடுத்து வடிச்சிருவோங்க. நல்லா ஒரு கொதி வந்தோடனே வடிச்சிடலாம். இதுலேயே சூப்பராக வெந்துடும். சரிங்களா? இப்போ வடித்து எடுத்து இறக்கி வடிச்சிடலாம். அடுத்தது அதே வடைச்சட்டி எடுத்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நம்ம போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. கொஞ்சம் பருப்பு நல்லாவே போடுங்க, உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் பெரிய வெங்காயம் தாங்க போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கினோடனே 2 தக்காளி பழம், பச்சை மிளகா காரத்துக்கு 2 வரமிளகாவும் 2 பச்சை மிளகாவும் நான் போட்டிருக்கேங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி 2 பழத்தை போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ எல்லாம் நல்லா வணங்கினோடனே நாம் வெஜிடபிள் வேக வச்சு எடுத்துருக்கோங்க இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு இதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. நான் காயில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ சேமியாலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து பக்குவமாக போட்டுக்கணுங்க. இஷ்டத்துக்கு நம்ம போட்டுக்கூடாது. ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் இருந்தால் போடுங்க, கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்மெல் கிடைக்கும், அதுக்காக அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்ச சேமியாவையும் போட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறணுங்க. இப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் கிடையாதுங்க. எல்லாமே நம்ம வேக வச்சு போட்டிருக்கிறதால உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. தண்ணி விட வேண்டியதே இல்லை. உப்பு மட்டும் பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக அட்டகாசமான சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. இது சேவைன்னு நம்ம அரிசி சேவையில் செய்கிற மாதிரி தாங்க இதுவும். அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். இதுனால் நான் ரெடிமேடாக வச்சு இப்படி செஞ்சுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாமே வடித்து கஞ்சியெல்லாம் போயிடுறதால அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க. இதுக்கு தேங்காய் சட்னி தாங்க செஞ்சுருக்கேன் நான். தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.